ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்கா ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு நானும் ஜியும் ஒரு வேலை பார்க்கணும். யூஸ்வலி இந்த 8 வருஷத்துல நீங்க என்ன பார்த்துருப்பீங்க, 9வது வருஷம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் ஏதாவது சமைச்சு வச்சிருப்பேன். டக்கு நான்வெஜ் கிரேவிங் அவருக்கு வந்துடும், அப்புறம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நான் சமைப்பேன். இல்ல அவர் எங்கேயாவது வெளில போயிருந்தாருன்னா வரும்போது அப்படி நான்வெஜ் பிடிச்சிட்டு வந்துருவாரு. வெஜிடேரியன் சமையல் இருக்கும், ஐயோ அப்படின்னு 2வது விட நான்வெஜ் சமையல் செய்வேன். அப்படிதான் செய்வோம். அவர் எனக்கு வேலை வைப்பார்ல. இன்னைக்கு வந்து அப்படியே ஒழுட்டா ரோல்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம்ல. இருங்க, இங்க என்ன காஞ்சிடுச்சு, நம்ம டக்குனு தாலி போட்டு நான் உங்களுக்கு அந்த கதையை சொல்றேன். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்கும். உங்க அண்ணன் பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு எனக்காக. இந்த பிஎன்ஜி கேஸ் கொடுத்துட்டாங்களாங்க, டக்குனு சிம் வச்சா ஆஃப் ஆயிடுதுங்க. இந்நேரம் அப்படியே தகவல் வந்து சூடாயிருக்கணும் சட்டி. ஆனா இங்க வந்து சூடாகல. கடுகு அவ்வளவுதான், வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டுட்டு அது பொரியட்டும். சோ என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு சமையல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டக்க வரல. காலையிலே ஷர்வினுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது சாதம் இங்க வடிச்சாச்சு. ஷர்வின் பேக் பண்ண போக மீதி சாதம் இது. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொரக்காய், சிறுபருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு கூட்டு இங்க இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க சேப்பக்கிழங்கு ரோஸ்ட், இன்னும் நிறைய இருந்துச்சு சேப்பக்கிழங்கு. அக்கா வந்து என்ன சமைச்சு கொண்டு வந்திருந்தாங்க சொல்லுங்க? லெமன் ரைஸும் காலிஃப்ளவரும். அந்த லெமன் ரைஸ் பார்த்தோன்னா சேப்பக்கிழங்கோட செமையா இருக்குமே. புளிப்பா லெமன் சாதம், கார சாரமா சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் சாப்பிடுவோன்னு கம்பைன் பண்ணி அக்கா கிட்ட இருந்து பாதி வாங்கி சாப்பிட்டு வயிற்றுல ஒப்பிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து முட்டை வந்து புரோட்டீனுக்கு வந்து இங்க முட்டை வறுத்து வச்சிருக்கேன், வேக வச்ச முட்டையில. சுண்டல் வந்து காலையில செஞ்சது. நாங்க ஆளு கொஞ்சம் இப்ப சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். சும்மா அப்படியே பேசிட்டே சாப்பிடுறோம் வைங்க. ஸோ கூட்டு இருக்கு, முட்டை இருக்கு, சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் இருக்குது. ஆனா எனக்கு நான்வெஜ் கிரேவிங்கா இருந்தது. அதுவும் மீன் சாப்பிடணும் போல இருந்தது. நேற்று சண்டே எங்களால மார்க்கெட் போக முடியல, டைட்டா ஒர்க் இருந்தது. சிக்கன் பிரியாணியோட விட்டுட்டோம். அதனால அவர் வெளில இருந்து ஏதாவது வாங்கிட்டு வரணுமான்னு கேட்டாரு. மீன் மார்க்கெட் வழியா தான் வரேன்னாரு. அப்படியே திரும்புங்க. ஸோ வரும்போது மீன் வாங்கிட்டு வந்துட்டாரு அவரு. அங்கேயே கொடுத்து கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. இது எவ்வளவு கிளீன் பண்ணீங்கன்னா 200 rupees. இது வந்து 200 ரூபாய். 1 kg வந்து 200 rupees. அது வந்து கிழங்காடு. அது வந்து எவ்வளவுப்பா கிளீன் பண்ணி வந்து வாங்க காட்டுங்க. இது வந்து கிழங்கா மீன். ஒரு 7 மீன் இருந்துச்சு, 7-8 மீன் இருந்துச்சு. ரேட் வந்து 250. 300 சொன்னாங்க, 250 கேட்டேன், கொடுத்துட்டாங்க. ஒரு 7-8 மீன் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய மீன் தான். அதனால அதாவது அவங்களே கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு கை மட்டும் பாக்கணும். நான் இங்க புளி கரைச்சு வச்சேன், சின்ன வெங்காயம் உடிச்சேன், பூண்டு உடிச்சேன், மத்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்றேன். நீங்க அதுக்குள்ள அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருங்க. நான் குழம்பு அதுக்குள்ள தாளிச்சுட்டாக்கா குழம்பு கொதிக்கிட்டோம். அதுக்குள்ள நீங்க மீன் கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை கிளீன் பண்ண சொல்லியிருக்கேன். சோ இன்னைக்கு எனக்காக அவர் வேலை பாக்குறாரு. எனக்காக தான் அவர் வாங்கிட்டு வந்தாரு, எனக்காக தான் இப்ப கிளீன் பண்றாரு. எப்பவுமே 2வது வேலை நான் அவருக்காக செய்வேன். இந்த வாட்டி அவரு எனக்காக செய்யறாரு. சட்டியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தாராளமா விட்டுருக்கேன். ஏன்னா மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் கூட இருக்கணும். அதனால கடுகு வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு தக்காளி பழம் தான் இருக்கு, வீட்டுல தக்காளி பழம் இல்ல. ஆன்லைன்ல பிக் பாஸ்கெட்ல வந்து போடலான்னு பார்த்தா சர்வீஸ் ஆனா அவைலபிள்னு வந்துருச்சு. ஏன்னா இது மதியான நேரமா இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல எனக்கு. அண்ட் பவர் கட் வேற. பவர் கட்டா வேற இருக்கவே ஒரு மாதிரி ஏதோ நாக்குல நம்மன்னு காரசாரமா சாப்பிடணும். கூட்டா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. சரி கூட்ட நைட்டுக்கு வச்சுக்கலாம், சப்பாத்தி சுட்டு வச்சுக்கலாம். காலமரில இருந்து ஒரு 5-6 தடவை பவர் கட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்கெட்லயும் பவர் கட்டா இருக்கும். அதனாலதான் நான் சர்வீஸ் சிஸ்டம்ல ஆஃப் ஆயிருக்கும், சர்வீஸ் எல்லாம் போயிடுச்சு. சோ அதனால இப்ப வந்து என்ன பண்றோம்னா, நாங்க மீன் குழம்புக்கு தொட்டுக்க கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். அதான். சோ பின்னாடி தண்ணி சத்தம் கேட்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீவன் நாங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. கூட்டம் கொஞ்சம் சூடு பண்ணிடலாம். வெளியே காலையில செய்யறதுல ரொம்ப ஏர்லி மார்னிங் சமைக்கிறதில்ல நானு, அது தாங்காது, கூட்டெல்லாம் தாங்காது. சோ நம்ம வந்து கொஞ்சம் வதங்கட்டும், சரி சூடாகட்டும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தக்காளி பழம் ஒண்ணுதான் இருக்கு. ஸோ என்ன வேணும் தட்டாங்க. ஐயோ மீனை கிளீன் பண்ணுங்க. மீன் குழம்புக்கு கொண்டு தான் நான் வைக்க போறேன். இந்த தக்காளி பழம் போதும், எனக்கு நான் புளியை ஊற்றி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மாங்காய் புளிப்பு வேற இருக்கு, அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா 5 பெட்டி. 1 தேதி ஆயிடுச்சுன்னா 5 பெட்டிலாம் ஃபுல்லா இருக்கும். மாச கடைசியில 5 பெட்டிலாம் கம்மியா இருக்கும். 5 பெட்டி மட்டும் இல்லை, எல்லாமே 50 கிராம் 100 கிராம் அப்பப்ப சின்ன சின்னதா வாங்குவோம். இங்க பாருங்க, நல்லா வாஷ் பண்ணி 5 பெட்டி எல்லாம் கழுவி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி, இன்னும் மாசம் பிறந்திருக்குல்ல, அதனாலதான் அந்த தைரியத்துலதான் வெஜிடேரியன் இருக்கும்போது கூட நான்வெஜ் சமைக்கிறோம். இந்த மாசம் கடைசியில போய் செய்வோமா? செய்ய மாட்டோம். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா செய்ய மாட்டோம். அதுதான் உங்க வீட்லயே இதே மாதிரிதான் சொல்லுங்க. என்னைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா சாப்பிட்டுக்கோ, இல்லைன்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோ. அவ்வளவுதானங்க. நமக்காக வந்து நம்ம வாழ்றோம், இந்த வயிற்றுக்காக தானே கஷ்டப்படுவோம். நல்லா சாப்பிடுவோம், ஆனா ஹெல்த்தியா தான்.
ஸோ இதுலயே நான் குழம்பு மிளகாய் தூள் போட்டுறேன். என் மாமியார் வந்து சூப்பரா குழம்பு மிளகாய் தூள் இந்த வாட்டி தனியா தூள் நிறைய போட்டு அரைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ காரம் கம்மியா இருக்கு. ஸோ நான் வந்து கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா அப்ப போடுறேன். அப்ப என்ன ஆகுது, எனக்கு திக்கா குழம்பு கிடைக்குது. ஸோ சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன ஆகுது, இது அதிகமா போட்டு போட்டு செய்யறதுனால சீக்கிரம் காலி ஆயிடுது. ஐயோ, நான் வந்து மிளகாத்தூள் டப்பா திறந்து பார்த்தேன்னா என்னஜி நேற்று நான் சொன்னேன்ல, ஐயோ அரைக்கணும் ஜி, சீக்கிரம் காலி ஆயிடுது அப்படின்னா அம்மா உள்ள இருந்து வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கு அரைச்சு தர சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா அப்புறம் மழை காலம் வந்துடும். என் மாமியார் என்ன பண்ணாங்கன்னா மிளகாத்தூள் தான் அரைச்சாங்களா, குழம்பு மிளகாய் அரைச்சிட்டு ஜலிப்பாங்க. நாங்க சென்னையில அந்த ஜலிக்கிற பழக்கம்லாம் இல்ல. அவங்க நல்லா ஜலிக்கிறதுனாலே குழம்பு அப்படியே நைஸா இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு மாதிரி அந்த டெக்ஸ்டரே நல்லா இருக்கும். தனியா தூள்லாம் அரைச்சு வச்சிருக்காங்களாம். அதெல்லாம் கூட எந்த மசாலா அரைச்சாலும் அது ஜலிப்பாங்களாம். எனக்கு அது தெரியாது. நம்ம ஜலிப்போம் வேற நம்ம வீட்டுல எல்லாம் அங்க அத்தை ஜலிப்பாங்க. சென்னையில ஜலிக்க மாட்டாங்க போல. நம்ம வீட்டுல இடம் கம்மி, டக்கு டக்குன்னு முடிச்சாங்க. சென்னையில அங்கெல்லாம் பொறுமையா என்ன பண்ணுவாங்க, மிஷின்லயே அரைக்கிறோம்ல, அரைச்சு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரிப் போட்டுக்காங்க. நாங்க கேட்டு வாங்குவோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, டாடி கூட கடைக்கெல்லாம் போவோம்ல, அங்கேயே காயெல்லாம் வச்சுட்டு பொறுமையா இடம்லாம் இருக்கும் நிறைய இடத்துல, அங்கேயே உட்காந்து நல்லா நியூஸ் போடலாம் போட்டு காய வச்சுட்டு நல்லா ஆயுள் பண்ணி அங்கேயே தெளிச்சுட்டு வந்துருவாங்க. இங்க சென்னையில அப்படி இல்ல. மஞ்சள் கொஞ்சம் போட்டுங்க. சிம்னி இருந்தா சிம்னி போடலாம். கரண்ட் இல்ல, சிம்னி இருக்கா, மீன் கரண்ட் இல்ல. பரவாயில்ல போடு, என்ன பாத்துக்கலாம், என்ன ஆகும் பாத்துக்கலாம். அப்புறம் நான் வெக்கையில இருந்து சமைக்கணும். உப்பு போட்டேனாப்பா இப்போ? போட்டேன்ல. அப்ப இந்த புளி துணியன்ற சாரி கைஸ், புளி தண்ணியை மட்டும் நான் ஊத்திக்கிறேன்ப்பா. சர்வனுக்கு இப்போ PT1 வேற நடக்குது. அவனுக்கு PT1 நடக்குதுன்னா என்னால ஃப்ரீயா இருக்க முடியல. ஏன்னு சொல்லுங்க. அவனுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணனும். ஆமா, வந்து அவங்க சொல்லி கொடுக்கணும்ல. மத்த நேரத்துல நாங்க என்ன பண்ணுவோம், அந்த வீட்டுக்கு போயிடுவோம். சர்வன் வந்தா கொஞ்ச நேரம் பெரியமா வீட்டுல இருக்கான்னு சொல்லிடுவோம். எனக்கு கொஞ்சம் வந்தா கொஞ்சம் கூப்பிட்டுக்கோன்னு சொல்லிடுவோம். பெரியமா வீட்டுல சொல்லிட்டு அவன் பாட்டு ஹோம்ஒர்க் பண்ணுவான். பெரியமாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. யார் அக்கா தான் சொல்றேன். அப்ப நான் வந்து கொஞ்சம் ஜாலியா கொஞ்ச நேரம் நானும் ஜிய மட்டும் ஊஞ்சல்லாம் விளையாடிட்டு ஜாலியா நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். சரி, இந்த கல்யாணம் உடனே குழந்தை பெற்றுக்கோ எப்ப குழந்தை யாரும் கேட்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வாழ்க்கையே போயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த அம்மா அப்பா எல்லாம், உன் ஹஸ்பண்ட் வந்துருவான் அவனோட சேர்ந்து சந்தோஷமா வாழு, உன் ஹஸ்பண்ட் வந்துருவான் அவனோட வாழு, எப்படியா நாங்க அவங்ககிட்ட பிடிச்சு கொடுத்துறோம். அப்புறம் நீ எப்படி வேணாலும் ரெஸ்ட் பண்ணிக்கோ, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ, உன் ஆசையெல்லாம் அங்க போய் நிறைவேற்றிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஐயோ வச்சா இது ஆஃப் ஆயிடுச்சு டுமுக்குன்னு. அவ்வளவுதான். இல்ல PNG அதாங்க டக்கு டக்குன்னு சிம் வைக்க முடியுது. இந்த சிலிண்டர் வந்து சாரி LPG இது. இந்த சிலிண்டர் வளராது. சாரி ஸ்டவ் வந்து LPG ஸ்டவ். PNG ஸ்டவ் கிடையாது, LPG ஸ்டவ். சோ இந்த LPG ஸ்டவ்ல நம்ம PNG போடுறோம்னா அதுக்கு ஒரு ஜெட் இருக்கு சின்னதா, அந்த ஜெட்டை வந்து மாத்திடுறாங்க. சோ நம்ம இப்ப என்ன பண்ண முடியும்னா இதுல வந்து LPG யூஸ் பண்ண முடியாது, சிலிண்டர் யூஸ் பண்ண முடியாது இந்த ஸ்டவ்ல. சோ ஃபியூச்சர்ல வந்து PNG நிறைய மாறும் போது PNG ஸ்டவ் வந்துருதான், மார்க்கெட்ல இருக்குதான். சோ வந்து PNG ஸ்டவா மாறும்போது நம்ம PNG வாங்கிக்கலாம். இப்ப நம்ம ஏரியா போறோம், புது ஏரியாவுக்கு பர்மனண்டா போறோம் நீங்க, அங்க வந்து PNG இருக்குன்னா PNG ஸ்டவே வாங்கிக்கலாம், LPG ஸ்டவே தேவையில்லை. இப்ப இதுல என்னன்னா எங்க சிலிண்டருக்கு மாட்டி யூஸ் எல்லாம் பண்ண முடியாது, PNG தான் யூஸ் பண்ணி ஆகும். ஆமா. இன்னொன்னு நம்ம அந்த வீட்ல போட்டுக்கிறது வந்து LPG கனெக்ஷன், அங்க வந்து சிலிண்டர் கனெக்ஷன் எல்லாம் உண்டு. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இது எப்படின்னா நான் வந்து போஸ்ட் பெய்டுன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா இது எப்படின்னா ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அதாவது நம்ம அந்த மீட்டரை காமிக்கிறவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்ல வந்து நம்ம இவ்வளவு அமௌண்ட் போட்டு வச்சுக்கிறோம், நம்ம டெய்லி கொஞ்சமா தீர்ந்துட்டு இருக்கு, அது கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டியது. ஈஸியா ஃபாஸ்டா எல்லாம் ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி எத்தனை ட்ரிப் போறோமோ பார்த்து வச்சு எப்ப காலையாவது பார்த்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லையா? வேண்டியதுதான். கூட்டு நல்லா சூடாயிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ரசம் வச்சிடவா, கூட்டு வேற இருக்கு. கூட்டத்துக்கு அப்படியே கூட்ட சாப்பிடுவோம். இட்லி நைட்டு கூட எங்க வீட்டுல மீன் குழம்பு வந்துருச்சுன்னா நம்ம ஒரு பூனை முக்கிட்டு எனக்குன்னு சொல்றேன். கூட்ட சாப்பிடுவாரு நினைக்கிறீங்க? மீன் தான் சாப்பிடுறேன். இந்த மீன் குட்டி மீனா இருக்கு, இது என்னதுன்னு கேட்டேன். இது எதுல போட்டோன்னு கேட்டாரு. இதுவும் கிழங்கதான். இது கடைசியில கொசுறு போடுவாங்கல்ல, அது பேர் கொசுறு தானே ஜி? கொசுரா எக்ஸ்ட்ரா கொசுறு ஃப்ரீயா போட்ட மீனா. சரி, அதையும் இதுல போடுங்க. இப்ப இதுல எது குழம்பு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சோ நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன், குழம்பு வந்து உடையாம இருக்க இந்த இதுல வந்து முள்ளுங்க இருக்கும், இதெல்லாம் வறுத்துடலான்னு. கிழங்கால வந்து வால்லாம் இருக்குல்ல, இந்த வால்லாம் வந்து குழம்புல போட்டுடலாம். இதுல பாதி வந்து குழம்புல போட்டுடலாம். இல்ல கால்வாசி கிளீனிங் ஒழுங்கா பண்ணல, பக்காவா பண்ணி வச்சு நம்ம உள்ள பாத்தீங்கன்னா கருப்பா நாங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்போம். 2-3 இந்த மாதிரி வச்சிருக்கோம். இல்ல மாமியார் தான் சொன்னது, வடக்கரண்டின்னு சொல்லி கேட்டு வாங்கி கொண்டாங்க. இது சிசர் எல்லாம் வச்சிருக்கோம். உள்ள விட்டு நோண்டி கிளீன் பண்ணி
எனக்கு மீன் கழுவெல்லாம் எங்க மாமனார் மாமியார் தான் சொல்லி கொடுத்தாங்க. எங்க அப்பா இருக்க வரைக்கும் எங்க அப்பா செஞ்சிருவாரு. நீங்க அந்த அம்பத்தூர் வீட்டுல பாத்திருப்பீங்க. அவர் உட்காந்து சூப்பரா செய்வார். கூட அவர் சொல்ல நான் செய்வேன். இங்க வந்தாலும் இந்த 5 வருஷம் என் மாமியார் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துல ஜியோ நானும் சேர்ந்து இப்பெல்லாம் செஞ்சிடுறோம். எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த அளவு ரேன் உனக்கு செய்ய தெரியுமா? தெரியும். சொல்ல மீன் கிளீன் பண்ண தெரியுமா? நாங்க ஃபிஷ் லவர் இல்ல, அதனால நான் கத்துக்கணும். நான்வெஜ்ல பிரானும் மட்டனும். அதிகம் வாங்குறது இல்ல, மட்டன் வரைக்கும். நீங்க ஏன் ஒருத்தருக்கு இவ்வளவு சமைக்கிறீங்கன்னு கேக்குறீங்கல்ல. எனக்கு செய்ய தெரியாது. ஆனா என் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்க செய்ய கத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அக்கா வீட்டுல இருந்து மாமியார் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏதோ ஒரு வேண்டி ஃபர்ஸ்ட் அவங்க நான்வெஜ் தெரியல, அதுக்கப்புறம் வேண்டிட்டு விட்டுட்டாங்க. சோ அதனால அங்க மாமாவும் சாப்பிட மாட்டாரு. மாமாவும் அத்தைக்காக ஏதோ ஒரு சர்ஜரி ரீசன்ஸ் வந்துச்சு. அத்தைக்காக அம்மாக்காக நான் வேண்டி விட்டுக்கிறேன்னு விட்டாங்க. இப்ப அம்மா இறந்து 1 இயர் ஆனதுனால திருப்பி அவர் நான்வெஜ் இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் வெறும் வெஜிடேரியனா தான் இருந்தாரு. சோ அவங்க 2 பேருமே சாப்பிட மாட்டாங்களா. சோ அக்கா வந்து மட்டனும் சிக்கனும் மட்டும் அவனும் ராகேஷும் அக்காவும் மட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்காங்க. சோ சீ ஃபுட் எல்லாம் செய்யும்போது அதனாலதான் நான் கொஞ்சம் கூட வாங்கிடுவேன். சேர்த்து செய்வோம். இடையில 1 வாட்டி 2 வாட்டி மேடம் என்ன பண்ணாங்கன்னா பிளிங்கட் சாரி என்னது ஆன்லைன்ல வந்து நமக்கு நான்வெஜ்க்குனே டெண்டர் கட்ஸ் இந்த மாதிரி சில இருக்கு இல்லையா, அதுல வந்து ஆர்டர் பண்ணி அவங்க வந்து அது கிளீனா வருமா, அதுல வந்து சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன், அவ்வளவு விலை விற்கிது, அதுல போய் ஏன் வாங்குற, அது நாங்களே வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ அதனாலதான். இன்னொன்னு என் அக்கா பையன் இருக்கா பாருங்களேன், நம்ம வீட்டுல சாப்பிட வடித்தாங்கன்னாக்கா மட்டன் தான் சாப்பிடுவான், சிக்கன் தான் ஓகே அப்படி சொல்லுவான். அதே ஃபிஷ்னா இல்ல கேட்டுல நாளைக்கு வந்து சாப்பிட ஓடுவான் அவன். ஏன்னா இந்த ஃபிஷ் சாப்பிட தெரியாது. வஞ்சர ஃபிஷ் அந்த மாதிரினாதான் சாப்பிடுவான். ஃபிஷ் ஃபிங்கர் வஞ்சரம் ஃபிஷ் அதெல்லாம் சாப்பிடுறாங்க. குழம்புலயும் குட்டி குட்டி முள்ளு இருக்கிறதுலாம் குழந்தைக்கு சாப்பிடு. எனக்கே தெரியாதுங்க. அப்புறம் கல்யாணம் நம்ம பழகிட்டு இருந்தது தானே. அண்ட் இன்னொன்னு வந்து நம்ம லேடிஸ் வந்து எப்பவுமே தெரியலன்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா டைம் வரும்போது டக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்குவோம், கத்துக்குவோம் சில விஷயங்களை. ஆனா மென்ஸ் வந்து அவங்களும் அதை அடாப்ட் பண்ணிட்டு எல்லா விஷயங்களையும் கத்துக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய லேடிஸ்க்கு தெரியும், நம்ம ஹஸ்பண்ட்ஸை நம்ம மோல்ட் பண்ணி கொண்டு வந்திருப்போம். அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. அப்படி சொல்லி கொடுக்கலனாலும் ஒரு ஹஸ்பண்டா அவருக்கு நம்ம ஒய்ஃபா நம்ம வந்து பிரிச்சுனா இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்க ஃபியூச்சர் ஒய்ஃப்க்கு, ஒரு குவீனா மாறுறதுக்கு. ஆனா ஹஸ்பண்ட்க்கு அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. இல்லைனாலும் அவங்களா அதை கத்துக்கிட்டு அடாப்ட் பண்ணி வராங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம தான் உட்காந்து புருஷங்களையும் ஏதோ 2 வீலர் அவங்க போட்டு சத்தம் பண்ணுங்க கடவுளே. சோ அவங்களே நம்ம மோல்ட் பண்ணி கொண்டு வரோம். ஒரு வகையில ராஜகுரு எப்படி தெரியுமா சிக்கன் அவங்க ஏதாச்சும் சொல்றீங்க அந்த சிக்கனை கிளீன் பண்ண எனக்கும் அவ்வளவுதான் நானும் வளர்ந்துருந்தேன். சிக்கனை கையில தொட்டவே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி கிளீன் பண்ணும் போது அது ஒரு பக்கம் சிசர்ல பிடிச்சிங்கன்னா நான் இந்த பக்கம் பிடிச்சிக்கிறேன், சிசர்ல கட் பண்ணேன். நான் சிசர்ல ஹேண்டில் பண்ணேன், இந்த பக்கம் மீட் ஹேண்டில் பண்ணோம். அதனால இந்த கொழுப்பு அப்படி இழுத்து பிடிங்க அப்படின்னுவேன். அவரு அப்படியே இப்படி பிடிப்பாரு இப்படி. ஆனா சாப்பிடுறது நல்லா சாப்பிடுவாரு. இப்படி அது பிடிக்க நான் கட் பண்ணும்போது பிடிச்சிட்டு வந்துடும். நல்லா பிடிங்கப்பா, நீ குழப்பலாம் எனக்கு தொடவே பிடிக்கல அப்படின்னு அப்படிதான் சொல்லுவீங்க. அப்படி இருந்த மனுஷன் என்னைய நானும் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன், அவரையும் அடாப்ட் பண்ணி கொண்டு வந்தேன். என் மாமனார் மாமியார் ஜோடியா உட்காந்து அழகா ஆய்வாங்க. கூட நான் உட்காந்து கதை பேசி அதெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு ஏங்க கத்துக்கோங்க, அப்பா செய்யறாரு பாருங்க, கத்துக்கோங்கன்னு சொல்லி நல்லா க்ளீன் பண்ணுவாங்க, சேர்ந்து க்ளீன் பண்ணுவாங்க. எங்க அப்பாவும் நல்லா செய்வாரு. எங்க அப்பா நல்லா பண்ணுவாரு. நான் மேரேஜ்க்கு அப்புறம் தேவையில்லை எனக்கு, ஆக்சுவலா தேவைப்படல. அவங்க பிள்ளைய வேலை வாங்கினது இல்ல, அவங்க செஞ்சு கொடுத்து வீட்டுல சமைக்க போறாங்க. நான் 12th அப்புறம் வெளில வந்துட்டேன், காலேஜ் ஹாஸ்டல் வெளில வந்துட்டேன். அதனால 12th வரைக்கும் தான் வீட்டுல இருந்தேன். அப்புறம் வெளில வந்துட்டு அப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன். அதனால தெரியல. அப்புறம் மேரேஜ் அப்புறம் தான் ஒண்ணு செய்ய நம்ம ஃபேமிலி வரும்போது நம்ம செய்யறதுதான். எப்ப இவர் கிங்கா மாறிட்டாரு நான் குயினா மாட்டேன். எங்க 2 பேருக்கு என்ன தெரியுவாங்க, 2 பேருமே சம்பாதிக்கிறோம், 2 பேருமே வீட்டுல வேலை செய்வோம், 2 பேருமே புள்ளைய வளர்ப்போம். எங்க 2 பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ்ல நான் தான் இந்த குடும்பத்தை பார்த்தேன், நான் சொல்ல மாட்டேன், அவரும் சொல்ல மாட்டாரு. நான் தான் புள்ளைய வளர்த்தேன், நான் சொல்ல மாட்டேன், அவர் சொல்ல மாட்டாரு. உன் குடும்பம் என் குடும்பம் அப்படின்னு வரவே வராது. ஏன்னா அவரு வீடு என் வீடு ஒண்ணு கிடையவே கிடையாது. எங்களுக்குன்னு வீடு இருக்கு. எங்க குடும்பம் அப்படின்றது நான் ஷர்வின் ஜி, அப்புறம் எங்க ஃபேமிலி அப்படின்றது அம்மா வீட்டு சைடு, ஷர்வினுடைய அம்மா வீட்டு சைடு, ஷர்வினுடைய அப்பா வீட்டு சைடு. ஸோ எல்லாமே எங்க ஃபேமிலி. உண்டு எந்துன்னு எங்களுக்குள்ள கிடையவே கிடையாது. அதுதானே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னா இணைஞ்சாச்சுன்னா அதுக்குள்ள எதுவுமே உண்டு எந்துனே கிடையாது. நீ நானே கிடையாது, நான் மட்டும்தான். என்ன பண்ணி எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் தேவைப்படும். மேரேஜ் ஆன புதுசுல நிறைய கொஞ்சம் எல்லாருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கொஞ்சம் டைம் தேவைப்படும் எல்லாத்துக்கும். இது ஏன் இன்னைக்கு இந்த அட்வைஸ் மாதிரி இருக்கா, ஏன் அப்படி கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஏன் தெரியுமா, எனக்கு அப்படியே இந்த
சொல்லுவாங்க யூ ஆர் மை லாஸ்ட் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரொபோசல் வேர்டு அது. அப்படின்னா will you marry me கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரொபோசலுக்கு வேர்ட் சொல்லுவாங்க. நீ எனக்கு இது, நீ எனக்கு அது, நான் உனக்கு இதை தருவேன் அதை தருவேன். அந்த மாதிரி யூ ஆர் மை லாஸ்ட் 7 மினிட்ஸ்னா நம்மளோட பிரெயின் டெட் ஆயிடும். நம்மளோட இதே நின்ன உடனே உடம்புல இருக்க எல்லாமே நின்றும். ஆனா பிரெயின் நிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் டைம் ஆகும். இதே நின்னதுக்கு அப்புறம் 7 மினிட்ஸ் பிரெயின் உயிரோட தான் இருக்கும். அந்த 7 மினிட்ஸ்ல நம்மளோட குட் மெமரிஸ் வந்துட்டு போவோமா. அந்த லாஸ்ட் 7 மினிட்ஸ் நீ தான் எனக்கு, உன்னோட அந்த 7 மினிட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுதான் மேரி மீன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு கடற்கடை என் லைஃப்ல எல்லாம் போது எங்க அந்த நான்வெஜ் தொடர்ந்துட்டு எனக்கு அவருக்கும் ஆர்கியூமெண்ட் வந்திருக்கு. நான் மட்டும் இப்படி வளர்ந்தா நான்வெஜ் தான் உனக்காக கட் பண்றல, நீயும் கொஞ்சம் பிடிச்சா என்ன, ஏன் இப்படி பண்ற, நீ மட்டும் என்ன இப்படி வளர்ந்த, நான் மட்டும் இப்படி வளர்ந்தனா அப்படிலாம் கேட்டு அங்க இருந்து கொண்டு வந்து எனக்கு எனக்காக வாய்ந்து எனக்காக கிளீன் பண்றாரா அவரை நான் அப்படி உருவாக்கி இருக்கேன் தெரியுங்களா, ட்ரெயின் பண்ணிருக்கேன். எதுக்கு வச்சுச்சேன் உருவாக்குறதுன்னு அர்த்தம் என்ன அர்த்தம்? இவரு வேற இலக்கண பிழையை கண்டுபிடிப்பாரு வாத்தியார் பிள்ளை மாதிரி. ஏன் இவரே வாத்தியார் மாதிரி ஆவனா இலக்கண பிழையை கண்டுபிடிப்பாரு. உங்களுக்கு நான் கன்வே பண்றது புரிஞ்சுச்சுல. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், உருவாக்குறதுன்னா இப்ப பாப்பானா வயித்துல உருவாக்குறது, அதான் உருவாக்குறது. முன்னையே உருவாக்கி இருக்கேன். நீங்க உண்மையே சொல்லுங்க, ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் நீங்க புதுசுல கல்யாணம் புதுசுல நல்லா வாங்கிட்டு வந்தீங்களா? உண்மையே சொல்லியா? அதுல எக்ஸ்ட்ராவா ஃப்ரீயா கொடுத்தா 4 பழம் வேணும். 4 பழமும் கண்ணுக்குட்டிக்கு போடுற பழம் எனக்கு ஃப்ரீயா வேணாம்னு கொடுத்துட்டு வாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம குப்பையில போறதுக்கு அதெல்லாம் கொடுத்தா ஒரே ஒரு பழம் நல்லதா கொடு எக்ஸ்ட்ராவா. நான் கேட்கல, நான் ஃப்ரீயா உன்ட்ட கேட்கல, நீ ஏன் கொடுக்குற? கொடுத்தா மனசோட நல்லதா கொடு. வீணா போறது கீழே போட்டதை ஏன் என்கிட்ட தர எனக்கு வேணாம், ஏன்னா அங்க பேச மாட்டாங்க. நான் அப்ப சொல்லிதான் சொல்லி இல்லப்பா இந்த மாதிரி வாங்காதீங்க, என்னமோ அவன் எனக்கு ஏற்றத்துக்கு கொடுத்துட்ட மாதிரி நீங்க அவன் ஃப்ரீயா கொடுக்குறான், அந்த அழிவு போன பழத்தை ஏன் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லுவேன். அவன் ஃப்ரீயா கொடுத்தான் வேணா நீ எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லுங்க, சேடணும் அப்படின்னு. சோ அப்படி அவரை உருவாக்கிதான் வந்திருக்கேன். இருங்க இவ்வளவு நேரம் நீங்க இப்படி பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க எனக்கு இல்ல எனக்காக சொல்லுவாங்க, மனசாட்சி சொல்லுவாங்க. பரவாயில்ல நீதான் என்னமா சொன்னாரு இப்போ இந்த வீடியோல உங்க அம்மா அப்பா ஊர்ல இருந்து வந்த உடனே டிவில போட்டு காமிச்சு அம்மா அப்பா கிட்ட நீங்க செய்யற வேலை பொறுப்பா இருக்கிறதெல்லாம் சொல்லி இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லி அது தெரியுமா இல்ல நான் சொல்லி கொடுத்தேனாமா அம்மாட்ட கேட்பேன். உங்க அப்பா உங்க அப்பா உடனே பொசுக்குற ஓகே என்னதான் சொல்லுவாங்க. இன்னும் கூட இவர் மாற வேண்டியது கொஞ்சம் இருக்குங்க. என்ன அவங்க கிரெடிட்ஸ் அவங்க கிட்ட கொடுக்கணும். பாருங்க என் வீட்டுக்காரர் வந்து இன்னைக்கு கிளீன் பண்றாரா, இத்தனை பேர் முன்னாடி அவர் செய்யறாருன்னு அவரை நான் பாராட்டுறேன். அவருக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறேன். அண்ட் அவரை வந்து அது என்னமா சொல்றது, அப்ரிசியேஷன், ஒரு ஃபீட்பேக். நம்ம சமைச்சா கூட இவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, சூப்பரா இருக்குமா, இல்ல நான் சாப்பிட்டு சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம உடனே அப்ரிசியேஷன் கொடுக்குறோம்ல, அதான் அதுக்கு வேல்யூ இருக்கு. இதுக்கு மறைச்சிட்டு வர நீ நத்த போங்க. ஆர்த்திமா என்ன மசாலா போட்டீங்களா? காட்டுங்க பாப்போம். ஆல்ரெடி கிழங்கானுக்கு போட்டு ஃப்ரீஸ் பண்ணிருக்கேன். ஒரு 1/2 hour கழிச்சு நல்லா ஊறி இருக்கும் பண்ணிக்கலாங்க. இவ்வளவுதான் மீன் வந்து குழம்புக்கு எடுத்திருக்கேன். இது வந்து 65 மாதிரி எண்ணெயில பொரிக்க போறோம். நேத்து சிக்கன் 65 போட்ட எண்ணெய் அப்படியே இருக்கு. ஒரு நாள் இதை யூஸ் பண்ணிட்டு அந்த எண்ணெயை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஓகே. சோ நேத்து ஈவினிங் தான் 65 போட்டோம். அதே எண்ணெயில ஃபிஷ் ஃப்ரை இந்த ஃபிஷ்ஷை பொரிச்சு எடுத்துட்டோம்னா அந்த எண்ணெயை ஊத்திடலாம். ப்ளீஸ் அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணாம செஞ்சிடலாம். மாங்காவா மாம்பழமா? மாங்காயா இருக்கா இல்ல பழமாயிடுச்சா? எல்லாம் பழுத்து போயிடுதுங்களே. ஆமா இது லைட்டா அந்த பழுக்கிற ஸ்டேஜ் வந்தனாலதான் கட் பண்ண முடியல. கட் பண்ண முடியலையா? கொட்டையோட சேர்த்து நம்ம கொட்டையோடனா ஐ மீன் அந்த உள்ள ஒண்ணு இருக்குமே ஓட ஓடு அம்மா இருடா நான் வரேன்டா. என்னாச்சு? போடலாம். மாம்பழமாவா இருக்கு? லைட்டா பழுத்து இருக்குடா. தாராளமா நம்ம இதுல போடலாம், குழம்புல போடலாம். கரெக்டா சொல்லு, அப்புறம் குழம்புல போடு. பரவாயில்லையா? வேணுமா? கொஞ்சம் சாப்பிட்டு பதில் குழம்புல போடலாமான்னு சொல்றேன். சொல்லு. குழம்புல போடுறது நல்லா இருக்கும். போடலாமா? மாதிரி பழுத்து இருக்கு. அதெல்லாம் வேணாம், குழம்புல போட்டா குழம்பு கேக்குறது பதில் போடலாம் வேணாமான்னு கேக்குறது. ஏன் பார்த்துட்டு என்ன சொல்லுவேன்? சிரிக்காம சொல்லு. நீ டேஸ்ட் பண்ணு. ஆமா நீ டேஸ்ட் பண்ணி சொல்லு. குழம்புக்கு எல்லாம் பாக்கும்போது நீதான் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா சொல்லுவ, அதனால நீ பாக்கிட்டால நீதான் மாஸ்டர்.
அம்மா மாஸ்டர். இப்படி சொல்லிதாம்மா செலமா சொல்லி கொடுங்க மாஸ்டர். தொட்டுக்க வச்சுக்கலாம் இது. தொட்டுக்க வச்சுக்கலாம். குழம்புல போட வேணாம். சட்டியில சுடுப்பா தெய்வமே. சுடாம என்னடா பண்ணோம்? அவ்வளவுதான். இப்ப மாங்காய்லாம் கிடையாது, டேரக்டா மீன் தான். மீனை போட்டுடலாமா? வாங்க. கொஞ்ச நேரம் சிம்ல வச்சா என்ன பிரியும். ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆயிடுச்சா நான் பாருங்க. இல்ல ஆஃப் ஆகல. லைட்டா தான் எரியுது. சும்மா சாப்பிட்டா மாங்காய் சூப்பரா இருக்குப்பா. புளிப்பா இருக்கு. பல்லு உள்ள போட்டோனே அப்படி இருக்கு. சில்லுன்னு இருக்கு. சில்லுன்னு இருக்கா? புளிக்கலையா? சில்லுன்னு இருக்கணும்னா அந்த மாங்காயோட தோல் ஹார்டா இருக்கு. இப்படி ஃப்ரண்ட்ல கிடைக்க முடியல. சைடுல டியரிங் பீச்சஸ் தான் கிடைக்க முடியும். சைடுல விட்டு கடி. நல்லா இருக்கு. பா மாங்காய் சரியான மாங்காய். நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்ததுல அந்த டேஸ்ட். கரெக்ட். எங்கேயோ டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். ஸோ கிழங்கோட வால்லாம் மட்டும் போட்டுக்கலாம். ஷர்மின் நாளைக்கு இந்த மீன் குழம்புல சுடு சாதம் வடிச்சு அதுல நல்லெண்ணெய் போட்டு கிளறிட்டு ஆற வச்சு இந்த மீன் குழம்பு போட்டு செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு முட்டையை வேக வச்சு கொடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். அவரு சூப்பரா போடுறேன். தட தட தடன்னு வரிசையா விழுவுது. இந்த குட்டி மீனுங்கிறனாலயா? ஈஸியா போடணும், பரப்பி போடணும், எல்லா இடத்துலயும் போடணுமே. பரப்பி எல்லாம் ஒன்னா வேகணுமேனு இந்த சைட்லாம் கிழங்கா போட்டேன், அந்த சைட்லாம் நெத்திலி போட்டேன். என்ன பண்ற? அந்த மேலேயே மீன் நிக்குது இல்ல கொஞ்சம் அதை இப்படி அலசிதான் வைக்கணும். மீன் அலசரியா? கரண்டி போட சின்ன மீன்லப்பா உடைஞ்சிடுமா? அவ்வளவுதான். எல்லாம் கரெக்டா 1 மினிட்ல ஆஃப் பண்ணலாம். மத்த மீனா 2 மினிட்ஸ்ல ஆஃப் பண்ணுவோம். சின்னது வேற, பொடி மீன் வேற. ஐ மீன் பொடி மீன்னா நெத்திலியில இது கொஞ்சம் பெருசா தான் இருக்குல்ல. எல்லாம் வால் கட் பண்ணி தலை கட் பண்ணி எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பெருசா தான் இருக்கு. அவ்வளவுதான், 1 மினிட்ல ஆஃப் பண்ணிடலாம். சாதம் இருக்கு, அவ்வளவுதான். சாப்பிடலாம் அப்பனா? சாதம் இருக்கு. உங்களுக்கு இது வேணாமா? என்னது? மீன் வறுவல். மீன் வறுவல் வேணுமே. போட்டுறவா? எனக்கு பக்கம் கடாயை போடுங்க. சிக்கன் எண்ணெயை ஊத்திரவா? ஊத்துங்க, பொரிச்சிடலாம். சட்னி அப்படின்னு அப்படியே எடுத்து வடிகட்டி வச்சாங்க. எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சேன். இன்னைக்கு அதை யூஸ் பண்ணிடலாம். அடுப்பு பாருங்களேன் கீழே. அதான் குழம்பு. இது சட்டியோட. என்னடா கோச்சிட்டு இருக்குன்னு நினைச்சேன். சுருண்டானுங்க. இது இல்லப்பா, மாத்தி போட்டேன். ஆஃப் பண்ணி கொதிக்குது நல்லா. ஆமா, அப்படியே இறால் மாதிரி சுருண்டுடுச்சு. நல்ல வாசனையா இருக்கு. அப்படியே அந்த சூட்லயே அது சரியாயிடும். மீனை பொரிக்க ஆரம்பிச்சாச்சா? பரவாயில்லையே, உள்ள போட எனக்கு வரப்பட்டது. நல்ல நறுமணம் செய்யறது மீன்ல. நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. பாத்தியா எப்படி பேசுறா? பாத்தியா? யார் சொல்லுவா? யோகி பாபு ஜெயிலர் படத்துல இல்ல? ஆமா, பாத்தியா? ஜெயிலர் படம் சொன்னாலே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஞாபகம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் போட்டுக்கிறது புது குர்தா. ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் ஹால்ல பாத்தீங்களா, அந்த குர்தா தான். இதை வந்து இப்படி டைட் பண்ணிக்கலாம் வேணா. இந்த மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேண்ட்ல போடல. உள்ள ஒரு இவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஸ்கர்ட் போடுவோம்ல, அந்த ஸ்கர்ட் இன்ஸ்கர்ட் வந்து ஷார்ட்டான ஒரு இன்ஸ்கர்ட் போட்டிருக்கேன் நானு. அதையுமே நான் முடிஞ்சா டேக் பண்றேன். வேணுன்றவங்க செக் பண்ணுங்க. இந்த ரெசிமே டேக் பண்றேன், வேணுன்றவங்க செக் பண்ணுங்க. அப்படியே கச்சுன்னு இருக்கு எனக்கு சைஸ். எனக்கு எடுத்து தச்ச மாதிரி கச்சுன்னு இருக்கு. அடுத்த ஈடு போட ஆரம்பிச்சாச்சு. ஐயோ, இந்த ஈடு எடுக்கிறது நம்ம அப்படியே இதுக்கு எடுத்துட்டோம்ல, ஷார்ட்ஸ்க்கு எடுத்துட்டோம். இன்ஸ்டாகிராம் ரீல்காக எடுத்துட்டேன் நான். அந்த அப்படியே இப்போ வந்து அடுத்த ஈடு போட ஆரம்பிச்சாச்சு. நம்ம ரீல்க்கு எடுத்தது ஷார்ட்ஸ்லயும் போடலாமா? வைட்டி ஷார்ட்ஸ்லயும் போடலாம். சரி போடுவோம். இதோ இங்க தான் நான் எடுத்து வச்சிருக்கேன், காட்டுறேன். முதிராமல் செம்மையா வந்துட்டு. அதாவது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன். ஆக்சுவலி நான் ஃப்ரெஷ்ஷான கேட்டு வாங்குங்கன்னு போன்ல சொன்னேன். எனக்கு வேற பயம், யாரையாவது கொடுத்துட்டானே அவ்வளவுதான். இல்ல, நீ ஆசையா வேற கேட்டியா? அதுக்கிட்ட சொல்லுங்க. யாரு? சொல்லுங்க, ஆசையா கேட்டியா? இதை எதையாவது கொடுத்து விட்டுற போறாங்க அப்படின்ட்டு புதுசாங்க. பரிசு தான்ப்பா, நேத்தி மீன்லாம் ஒண்ணுமே எங்களுக்கே விற்கவே இல்லப்பா அப்படின்னாங்க. எல்லாம் தீந்து போச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்பி வாங்குவோம். தொட்டு பாரு வேணா அப்படின்னாங்க. நான் தூக்கிலாம் பார்த்தேன், என்னது தெரியும். சரி தூக்கிலாம் பார்த்தேன், நல்லாதாங்க இருக்கு, கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, எல்லா ஃபிஷ்ஷும் நான் ஃப்ரை பண்ணிட்டு உங்களுக்கு
ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா நாங்க ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் செஞ்சு வச்சிட்டோம். இது மாதிரி 2 பவுல்ல செஞ்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு இதோட சமையல் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரே கலாட்டான சமையலா இருந்தது. எங்களுக்குள்ள குட்டி குட்டியா இந்த மாதிரிதான் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். பெரிய பெரிய சண்டைலாம் வராதுன்னு சொன்ன உடனே நாளைக்கு வந்துருமோன்னு ஒரு பயத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இவங்க இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பை.